அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் தைரியமாக வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். பீரோவை உடச்சி நகைகளையும் பணத்தை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு பூனை கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. திருடன் கண்டுக்கிடவே இல்லை. திடீர்னு வெளியே போயிருந்த வீட்டுக்காரர் வந்துட்டார். அவரை பார்த்த திருடன் அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டான். அந்நேரம் அந்த பூனை பாய்ந்து திருடன் முகத்துலையும் கழுத்துலையும் கடித்து தனது கூரியமான நகத்தால் பிராண்டி ரத்த காயத்தை ஏற்படுத்திங்க. ரத்தம் சொட்ட ஐயோ அப்பா தப்பிச்சா போதும்னு அடித்த திருடன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. நன்றியுள்ள அந்த பூனை தன்னுடைய எஜமானையும் நகையை பணத்தையும் காப்பாற்றி கொடுத்ததுங்க. அந்த பூனை பேர் லிங்க். 1999 ஏப்ரல் 25 சீனா தேசத்தில் நடந்த உண்மை சம்பவங்க அது. தனக்கு உணவு கொடுத்து பாதுகாத்து வந்த எஜமானுக்கு அந்த பூனை நன்றியுள்ளதாக இருந்தது போல் நாமும் நம்மை படைத்து தினமும் பாதுகாத்த ஒரு கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டாமாங்க. 1 குறிப்பேடு 16:8 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள்னு விவிலியம் நமக்கு அட்வைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பை.